ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நமக்கு என்ன சமையல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கருணக்கிழங்கு போட்டு வெள்ளை மொச்சை அதை வச்சு இன்றைக்கி காரக்குழம்பு பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கருணக்கிழங்கு காரக்குழம்பு அவ்வளோ வாசனையாக இருக்கும். சாப்பிடும்போதே அப்படியே கையே மணக்கும். சில பேருக்கு தான் அது பிடிக்காது, ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பொங்கலுக்கு கருணக்கிழங்கு வாங்கினது. அது காய தான் இந்த கருணக்கிழங்கு இந்த காரல் போகும்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு மாதிரி நாக்கு நமங்கும்ல, அந்த இது போகும். அதனால் இன்றைக்கி தான் அந்த கருணக்கிழங்கு போட்டு செஞ்சுருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோஸ் கிடையாது. இது நூக்கோல், பிஞ்சு நூக்கோலாக நல்லா இப்போ சீசனுக்கு வந்துட்டுருக்குங்க. அதனால் நூக்கோல் பொரியல் நல்லா சோம்பு, பச்சை மிளகாய், சீரகம், அப்புறம் மிளகு, தேங்காய் கொஞ்சமாக தான் போட்டு இது நூக்கோல் பொரியல் நல்லா சாஃப்டாக இருந்தது. பெரிய பெரிய நூக்கோலாக வாங்கிட்டோம்னா வாங்கினோடனே செஞ்சிடணும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே செஞ்சோம்னா, துருவிட்டு செஞ்சோம்னா செமையாக இருக்கும். நூக்கோல் பொரியல், அடுத்து தயிர், அவ்வளோதாங்க இன்றைக்கி சமையல். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா இந்த சமையல்? உண்மையிலே டேஸ்ட்டு. கருணக்கிழங்குக்கு எல்லா காரக்குழம்போட கருணக்கிழங்கு காரக்குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா செய்யும்போது இந்த கருணக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த வெள்ளை மொச்சைக்கு பதில் கருப்பு மொச்சை நல்லா வறுத்துட்டு அதை வேக வச்சு பண்ணுவாங்க. இப்போல்லாம் கருப்பு மொச்சை இங்கே கிடைக்கிறதில்ல. எங்கள் ஊரில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அங்கே போனால் தான் நான் வாங்க முடியும். இங்கே வெள்ளை மொச்சை வச்சு தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம்.